पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோசனை சொல்கிறதில் வல்லவர்களான தனுசு ராசி அன்பர்களே, ஆனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவது யோகம்தான். எடுத்த முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார நிலை உயரும். அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் சனியை பார்க்கறதுனால புதிய பிரச்சனைகள் தலை தூக்கும். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் வழக்குகள் மற்றும் சோதனைகள் வரலாம். எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது. இடர்பாடுகள் அகலவும் நல்ல பலன்கள் இல்லந்தேடி வரவும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுறது நல்லது. கடகம் புதன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆனி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது யோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது கிணங்க. எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இடையூறு சக்திகள் அகலும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைக்காக செய்த முயற்சிகளுக்கெல்லாம் கைகூட போகுதுங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். ரிஷபம் சுக்கிரன், ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். ஆனால் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகமாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் பகை வீட்டில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கல்ல. எதிரிகளின் பணங்கூடம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். உதிரி வருமானங்கள் குறையும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாது. வழக்குகள் புதிதாக சேரும். ஒரு சிலருக்கு வருமான பற்றாக்குறையினால் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. அடுத்தது சனி வகரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வகரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சகாயஸ்தான அதிபதி சனி வகரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. பண பிரச்சனை அதிகரிக்கும். வழக்குகளும் வாய்தாக்களும் கொண்டே இருக்கும். அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென விரயங்கள் கொண்டே இருக்கும். அடுத்தது செவ்வாய் சனி பார்வை, அதை பற்றி பார்க்க போகிறோம். மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனியை செவ்வாய் பார்க்கறது அவ்வளவு நல்லதுக்கல்ல. விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் கொண்டே இருக்கும். உறவினர் பகை உண்டு. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். கடன் அதிகம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். உடல் நலத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கூட. வாங்கிய சொத்துல வில்லங்கம், பத்திரப்பதிவில் தடைகளும் உருவாகும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வருமான பற்றாக்குறை அகலும். இந்த மாதம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குதூகலம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள்
ஜூன் 15, 16, 19, 20, 30, ஜூலை 1, 4, 5, 6, 13, 14 மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து பொன்னிற மஞ்சள். உங்கள் திறமைகளை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் காரியங்களில் குறுக்கு வழியை பின்பற்ற மாட்டீங்க. இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால் நன்மைகள் உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலையெல்லாம் மாறும். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும். நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபட போகிறீங்க. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். அடுத்தது வந்து மூலம். இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவாங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. அடுத்தது வந்து போராடம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வாங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்தது வந்து உத்திராடம் 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடும் நேரம் இது. கௌரவம் உயரும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும். காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும்.